யுஎஸ் பத்தி சமீப காலமா பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததிலிருந்து ஒரே எப்ப பாரு அந்த யுஎஸ்ஸ பத்தி தான் உலகம் ஃபுல்லா பேச்சு. ட்ரம்ப்னுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் அண்ட் ஒரு கண்ட்ரி மேலயும் அவர் திணிக்கக்கூடிய டாக்ஸா இருக்கட்டும், குளோபல் லெவல்ல தேர் இஸ் அ ஹியூஜ் அன்ரெஸ்ட். பீப்புள் ஆர் லைக் நவ் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இதுவரைக்கும் யுஎஸ்ஸ பார்த்த விதம் வேற, இப்ப பார்க்கக்கூடிய விதமே வேற. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ஏதோ ஒரு வகையில் வியூஎஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணி வேற மாதிரி அவங்களுடைய வெல்த் ரிசோர்ஸஸை பில்டு பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக யூஎஸ்ல நீ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் எப்போ பாரு யூஎஸ் மேலே ஒரு மிகப்பெரிய மோகம் உண்டு நம்ம பீப்புளுக்கு. இங்கே படிக்கணும், அங்கே நேராக யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணுங்கிறதே வந்து தன்னுடைய கல்ச்சுரல் மைண்ட் செட்டாகவே வந்து வச்சிருந்தாங்க நம்ம பீப்புள். பட் அவன் வந்து நம்மளை அடிமையாக தான் பார்ப்பான் அப்படிங்கிறத வந்து இவங்க யாருமே உணரல. ஒயிட் மேனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அவங்க வந்து அவனுக்கு கீழே நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க விடுவாங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கிற வரைக்கும் நம்மளை விடுவாங்களே தவிர அவங்களோட ஈக்குவலா பவரை நம்ம ஷேர் பண்ணுவோம், அவனோட டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவோம், வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு வந்து நம்மளுடைய பவர் ரைஸ் ஆகும், மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிஸோட சிஇஓலாம் நம்ம ஆட்களா வருவாங்க அப்படின்னா அவங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. வேற ஒரு லேண்டில் வேற ஒரு இனத்தை சேர்ந்த வேற ஒரு கண்ட்ரியை சேர்ந்த சிட்டிசன்ஸோ வாட் எவர் இட் இஸ் லைக் அவங்களுடைய பவரை ஷேர் பண்ற மாதிரி வந்ததுன்னா எந்த கண்ட்ரியுமே சும்மா இருக்காதுங்கிறது ஹிஸ்ட்ரி. இதை முதல்ல இந்தியன்ஸ் முதல்ல உள்ள வாங்கிக்கணும். ஸோ அதனால இந்த அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆகிற அந்த ட்ரீம் எல்லாம் வந்து இட் இஸ் லைக் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு இட். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் எனிமோர்.